காலேஜ் டியூஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் பயிற்சி 1.2 உறவுகளும் சார்புகளும் இருக்கு இல்லையா, அதில் பயிற்சி 1.2ல் நம்ம கணக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதலாவது கணக்கு பார்த்தீங்கன்னா ஏ கணம் 1 2 3 7ன்னு கொடுத்துருக்காங்க மற்றும் பி கணம் என்னதான் 3, 0, -1, 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சம்க்கு எடுத்திருக்காங்க. அதாவது R1 R2 R3 R4ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு உறவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எழுதணும். எப்படி எழுதுறான்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி பண்ணுறோம். சரியா? நமக்கு ஏ கணம் கொடுத்துட்டாங்க, பி கணமும் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் பி எழுதணும். சரியா? அப்போது ஏ கணத்தை எழுதிக்கோங்க, கிராஸ் பி கணம் அதை எழுதிக்கோங்க. இப்போ கிராஸ் பண்ணலாமா? கார்ட்டீசியன் பெருக்கல் எப்படி 1 வச்சு என்ன பண்ணணும், இந்த நம்பர் எழுதணும். பி கணத்தில் உள்ள திரும்ப 1 வச்சு 0 எழுதணும், 1 வச்சு -1 எழுதணும், 1 வச்சு இந்த 7 எழுதணும். அடுத்து 2 வச்சு என்ன பண்ணணும், 3 எழுதணும். அப்புறம் 2 வச்சு 3 0 எழுதணும். அப்படி எழுதணும். அப்போ பாருங்கள் எழுதலாமா? 1, 3 1, 0 1, -1 1, 7 1 வச்சு எழுதிட்டோமா? அடுத்து 2 வச்சு 2, 3 2, 0 2, -1 2, 7 அடுத்து 3 வச்சு 7 வச்சு இது எழுதிக்கோங்க. இதுதான் நமக்கு ஏ கிராஸ் பி. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா R1 அப்படிங்கிறது நமக்கு 2 ஜோடி கொடுத்துருக்காங்க. 2, 1 7, 1 இது வந்து நமக்கு வந்து உறவா, இதுக்கு உறவா அப்படின்னு கேட்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ உள்ளே பாருங்கள் 2, 1 இருக்குது. நம்ம இந்த ஏ கிராஸ் பி எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த இதில் 2, 1 இருக்கான்னு பாருங்கள். 2 எங்கே இருக்குது, இந்த இருக்குது. 2, 3 இருக்குது, 2, 0 இருக்குது, 2, -1 இருக்குது. ஆனால் நமக்கு என்ன தான் இருக்குது, 2, +1 இருக்குது. அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்குதுல ஏதாவது ஒரு ஜோடி கூட நமக்கு இங்கே கரெக்டாக இல்லைன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடலாம், இது உறவு அல்ல அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது இருந்ததுன்னா நம்ம ரெண்டாவது செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் உள்ளதே நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு என்ன எழுதிடலாம், டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். இப்படி போட்டோம்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா உட்கணம். அதாவது ஏபிக்குள்ளே நமக்கு இந்த R1க்குள்ளே இந்த ஜோடிகள் இல்லை இல்லையா, அது உட்கணம். இது வந்து உட்கணம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ R1 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. அப்படி தானே, நமக்கு மேட்ச் இல்லை. சரி, அடுத்து செகண்ட் கணக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் R2 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜோடி வந்து நம்ம ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். -1 அப்படிங்கிறதே நமக்கு ஏ கணத்தில் இல்லை. அப்படி தானே, நமக்கு 1 தான் இருக்குது, -1ங்கிறதே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இது வந்து R2ங்கிறது ஏ கிராஸ் பியோட உட்கணம் இல்லை அப்படின்னு எழுதிட்டு அப்போ R2 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல அப்படின்னு எழுதிடலாம். சரியா? அடுத்து R3 பாருங்கள். R3ல ஒரு 3 ஜோடி கொடுத்துருக்காங்க. 2, -1 7, 7 1, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஏ கிராஸ் பியில் இருக்கான்னு பார்க்கலாம். 2, -1 இந்த இருக்கா, 2, -1 இருக்குது. அடுத்து 7, 7 கொடுத்துருக்காங்க. 7, 7ம் இருக்குது. அடுத்து 1, 3 கொடுத்துருக்காங்க. 1, 3 இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ நமக்கு அவங்க கொடுத்த 3 ஜோடியுமே இதில் இருக்குது. சரியா? அப்போது நம்ம இதை எப்படி எழுதணும் அப்படின்னா R3 அப்படிங்கிறது ஏ கிராஸ் பியோட உட்கணம். இப்படி போட்டால் என்னது, உட்கணம்னு அர்த்தம். இப்போ R3ங்கிறது ஏ கிராஸ் பியோட உட்கணம். அதனால் தேர்ஃபோர் R3 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு ஆகும். சரியா? சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ R4 அப்படிங்கிறதுல ஒரு 4 செட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7, -1 0, 3 3, 3 0, 7 இதுவும் அதே மாதிரி செக் பண்ணலாமா? 7, -1 இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஏ கிராஸ் பிக்கு வாங்க. இப்போ 7, -1 இருக்குது. சரியா? அடுத்து 0, 3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏ கணத்தில் 0வே கிடையாது. அப்படி தானே? இப்போ 0, 3ல் 3, 0ன்னு தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஒன்று இதில் இல்லை, உடனே நம்ம என்ன எழுதிடலாம், அடுத்து செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே இருந்தால் தான் அது உறவாக இருக்கும். இப்போ ஒரு செட்டு இல்லாட்டி இது உறவு இல்லை. அப்போ என்ன எழுதலாம், R4 அப்படிங்கிறது ஏ கிராஸ் பியோட உட்கணம் இல்லை அப்படின்னு எழுதிட்டு தேர்ஃபோர் R4 ஆனது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. இதில் ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஏ கணம்ங்கிறது என்னதான் 1, 2, 3, 4 அப் டு என்னது நமக்கு 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா? மற்றும் R என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இதான் நமக்கு கொஸ்டின். சரியா? இப்போ நமக்கு ஏ கணம் கொடுத்துட்டாங்க. அப்படி தானே, 1ல் ஆரம்பித்து 45 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 45 வரைக்கும் எழுத முடியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஏ கணத்தை A = 1 2 3 4 அப் டு என்னது 45 வரைக்கும் எழுதிக்கிறோம். சரியா? அடுத்து ஆர் வந்து எப்படி எழுதணும், ஆர் வந்து ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம். இந்த இருக்கு இல்லையா, ஏக்குள்ளே இருக்கு இல்லையா, வர்க்கம்னா என்ன, ஒரு நம்பரை அதே நம்பரால் பெருக்கிறது தான் வர்க்கம். சரியா? அப்போது நமக்கு வந்து
அந்த 1 வந்து 1ஆல் பெருக்கிறோம் சரியா, பெருக்குனா 1 வரும். 2 வந்து 2ஆல் பெருக்குனா அது 4 வரும். 3 வந்து 3ஆல் பெருக்குனா என்ன வரும்? 9 வரும். 4 வந்து 4ஆல் பெருக்குனா 16 வரும். இந்த மாதிரி 45ஆல் பெருக்குனா நமக்கு வரும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு எண்ணின் வர்க்கம்னு சொல்லிட்டாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரை வந்து ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுகன்னு சொல்லிட்டாங்க சரியா. இப்போ ஏ கிராஸ் நம்ம ஏ கணம் இருக்குது. இப்போ ஏ கிராஸ் ஏ எழுதணும் சரியா. இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ ஏ கிராஸ் ஏ எழுதுகிறோம். ஏ கணம் என்னது 1லேருந்து ஆரம்பித்து 45 வரைக்கும் இருக்குது சரியா. அப்போ திரும்பியும் ஏ கணம் தானே எழுதணும். கிராஸ் ஏ கணம் எழுதணும். எழுதிக்கிட்டோம் சரியா. இப்போ ஏ கிராஸ் ஏ எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்? இந்த 1 வச்சு இது எழுதுவோமா 1,1 1,2 1,3 அப்படின்னு இந்த 45 வரைக்கும் எழுதணும். அப்புறம் 2 வச்சு என்ன எழுதணும்? 2,1 2,2 2,3 அப்படின்னு 45 வரைக்கும் எழுதணும். அப்புறம் 3 வச்சு 3,1 அப்படி எழுதணும். அதே மாதிரி இந்த 45 வச்சு 45,1 45,2 அப்படின்னு 45,45 வரைக்கும் எழுதணும். அப்படி எழுதுறப்ப நமக்கு கிட்டத்தட்ட இது 45 நம்ம பெருக்கணும்னா 2025 வரும். அப்போ 2025 தடவை நம்மளால் எழுத முடியாது சரியா. நமக்கு டைம் இருக்காது, எழுதவும் முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1,1 சரியா, 1,2 1,3 1,4 டாட்டா வச்சு எது வரைக்கும் எழுதணும்? 45,45 வரைக்கும் எழுதணும் இல்லையா. அதோட நம்ம என்ன பண்ணுறோம்? டாட்டா வச்சு 45,45 அப்படின்னு எழுதிக்கிட்டோம் சரியா. இதான் நமக்கு என்னது? ஏ கிராஸ் ஏ. இந்த ஸ்டெப் புரியுதுல நமக்கு. அதாவது இதை வச்சு எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 2025 தடவை எழுதிட்டு இருக்கணும். அது எழுத முடியாதுங்கிறதுனால நம்ம இந்த ஸ்டெப் எழுதிருக்கோம். இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? 1,1 1,2 1,3 1,4 அப் டு 45,45 ஏன் எழுதிருக்கோன்னு புரிஞ்சுக்கிடுச்சுல சரியா. இதுதான் நமக்கு என்னது? ஏ கிராஸ் ஏ. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆரை வந்து ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாகத்தான் எழுதணும். அப்போ ஆறில் வர்றது இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கணும். அப்போ அதுதானே நமக்கு உட்கணம்னு அர்த்தம். சரி, அப்போ ஆறுங்கிறது என்னது அப்படிங்கிறாங்கன்னா அது என்னோட வர்க்கம்னு சொல்லிட்டாங்க சரியா. சரி, இப்போ ஆர் செட் எழுதலாமா? ஆறு கணம் எழுதலாமா? ஆறு கடம்ங்கிறது ஃபஸ்ட்டு 1 இருக்குது. 1ஓட வர்க்கம் என்னது? 1. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம் சரியா. அடுத்து வந்து 2 இருக்குது. 2ஓட வர்க்கம் என்னது? 4. அடுத்து 3 இருக்குது. 3ஓட வர்க்கம் 9. 4ஓட வர்க்கம் 16. 5ஓட வர்க்கம் 25. 6ஓட வர்க்கம் 36. இப்போ 7ஓட வர்க்கம் போட்டோம்னா அது என்ன ஆயிரும்? 7 × 7 நம்ம பெருக்கணும்னா 49 வந்துடும். 49 வந்துச்சுன்னா அது வந்து ஏ கிராஸ் ஏயோட உட்கணமாக இருக்காது. ஏன்னா நமக்கு 45 வரைக்கும் தான் இருக்குது. அதனால நம்ம 6ஓட முடிச்சுக்கிறோம். இப்போ புரிஞ்சிருச்சுல. ஒரு எண்ணின், அதாவது 6ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஒரு எண்ணின் ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படிங்கிறதுனால தான் 6 நம்ம இப்படி எழுதியிருக்கோம் சரியா. இது புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டெப் புரிஞ்சிருச்சா? சரி, தேர்ஃபோர் என்ன பண்ணுறோம்? 6ங்கிறது ஏ கிராஸ் ஏயோட உட்கணம். அதனால் இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு எழுதுகிறோம் சரியா. அடுத்து மதிப்பகம் வீச்சகம்னு 2 கேட்டிருக்காங்க. மதிப்பகம்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து முதலாவதாக வருது இல்லையா. இப்போ எக்ஸ் ஒய்ன்னு தானே நம்ம பாயிண்ட் குறிப்போம். அப்போ இந்த எக்ஸில் வருது, முதலாவது வருது, முதலில் இருப்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதிப்பகம்னா முதலில் இருப்பது. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? R = எழுதியிருக்கோம். அதில் முதல்ல இருப்பது தான் நமக்கு மதிப்பகம். முதல்ல என்ன இருக்குது? 1 2 2 3 4 5 6 இருக்குது. அதான் இங்கே எழுதியிருக்கோம். மதிப்பகம்னு போட்டு 1 2 3 4 5 6 எழுதியிருக்கோமா. அடுத்து வீச்சகம்னா இரண்டாவது இருப்பதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது இருப்பது என்னது இருக்குது? 1 4 9 16 25 36. அதை இங்கே எழுதியிருக்கோமா? 1 4 9 16 25 36. அதான் நமக்கு என்னது? வீச்சகம். மூணாவது கணக்கு பாருங்கள். R என்ற ஒரு உறவு சரியா. என்ன கொடுத்துருக்காங்க? x, y. ஒய்ங்கிறது என்ன தான்? y = x + 3ன்னு சொல்லிட்டாங்க. x + 3. எக்ஸ் வந்து அதோட எலமெண்ட் என்ன தான்? 0 1 2 3 4 5. இதுதான் எக்ஸ் கணம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே, அதாவது கணம் கிடையாது, எக்ஸ் வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க என கொடுக்கப்பட்டுள்ளது. இதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. நமக்கு கொடுத்துருக்கிற இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ரிலேஷன் ஆர் கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும்? மதிப்பகம் வீச்சகம் எழுதணும் சரியா. இப்போ இதோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா? R = அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, அதை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு நமக்கு இதுதான் நமக்கு மெயின். y = x + 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிக்கோங்க. y = x + 3 அப்படின்னு எழுதிக்கோங்க சரியா. இப்போ எக்ஸுங்கிற இருக்கிற இடத்துல நம்ம என்னென்னலாம் சப்ஸ்டியூட் பண்ணணுமா? 0 1 2 3 4 5 அவங்க கொடுத்துருக்காங்க சரியா. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு y கிடைக்கும் சரியா. இப்போ பிரதியிடலாமா? x = 0 அப்படின்னா y = என்ன இருக்கும்? எக்ஸுங்கிற இடத்துல 0வை போட்டுருங்க. 0 + 3 = என்ன வரும்? 3 வரும் சரியா. இப்போ இந்த புள்ளி எழுதுகிறப்ப கரெக்டாக எழுதணும். எக்ஸ் ஒய்ன்னு தானே நம்ம குறிப்போம். அப்போ ஃபஸ்ட்டில் வர்றது எக்ஸு,
நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒய், மாற்றிடக்கூடாது. சரியா? அப்போது நம்ம இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு தானே பிரதியிடுறோம். அப்போது ஃபஸ்ட்டில் வர்றது நம்ம என்ன எழுதணும், 0, நம்ம கண்டுபிடிச்சது தானே ஒய், 0,3ன்னு எழுதணும். இதை மாற்றி எழுதிட்டா நமக்கு என்னது டோட்டலாக கணக்கு தப்பாயிரும். அடுத்து எக்ஸ் 1ன்னு வச்சோம்னா ஒய் என்ன வரும், 1 + 3 = 4ன்னு வரும். அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 1, ஒய் வந்து 4. அதே மாதிரி 2 நம்ம பிரதியிட்டோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இடத்துல 2 போட்டோம்னா 2 + 3 என்ன வரும், 5 வரும். அப்போ எக்ஸ் வந்து 2 இருக்கிறப்போ ஒய் 5 இருக்கும். அதே மாதிரி எக்ஸ் வந்து 3, அப்போ எக்ஸ் 3ன்னு பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 3 + 3 என்ன வரும், 6 வரும். அப்போ எக்ஸ் 3 இருக்கிறப்போ ஒய் 6. அப்புறம் எக்ஸ் 4ன்னு பிரதியிட்டோம்னா 4 + 3 என்ன வரும், 7ன்னு வரும். அப்போ நம்ம எக்ஸ் வந்து 4 இருக்கிறப்போ ஒய் புள்ளி என்ன இருக்கும், 7 இருக்கும். அடுத்து எக்ஸ் வந்து 5, அப்போ எக்ஸ் இருக்கிறதுல 5ன்னு பிரதியிட்டோம்னா 5 + 3 என்ன வரும், நமக்கு 8 வரும். அப்போ எக்ஸ் வந்து 5 இருக்கிறப்ப நமக்கு என்ன வரும், ஒய் வந்து நமக்கு 8 இருக்கும். சரியா? இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம எழுதிக்கலாமா? அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த இதெல்லாம் எழுதிக்கலாம். 0,3, 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 எழுதிக்கிட்டோம். சரியா? இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இனி நம்ம மதிப்பகமும் வீச்சகம் எழுதிடலாமா? மதிப்பகம்னா என்ன சொன்னேன், முதல்ல இருப்பது மதிப்பகம். அப்போ பாருங்கள், எக்ஸ் புள்ளி அதுதான் மதிப்பகம், வீச்சகம்னா ஒய் புள்ளி. சரியா? அப்போ மதிப்பகம் என்ன வரும், 0, 1, 2, 3, 4, 5 எழுதியிருக்கோமா? வீச்சகம் என்ன வரும், 3, 4, 5, 6, 7, 8. அதான் இதோட வீச்சகம். இதில் 4வது கணக்கு பாருங்கள். கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலே நமக்கு 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ அங்கே ஃபஸ்ட்டு கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எக்ஸ், ஒய். எக்ஸுங்கிறது என்னதான், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. எக்ஸுங்கிறது என்னென்ன எலமெண்டா, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஒய்ங்கிறது என்னதான், 1, 2, 3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரிலேஷன் கண்டுபிடிச்சி அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை எழுதணும். இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y, அதை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒய்ங்கிற இடத்துல ஒய்க்கு உண்டான நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒய் எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4. அதை வந்து இந்த ஒய்யில் பிரதியிடணும். சரியா? பிரதியிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸ். வாங்க இப்போ பிரதியிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yன்னு நம்ம எழுதிக்கிடணும். எழுதிட்டு ஒய்ங்கிறது நமக்கு ஃபஸ்ட் என்னது, 1 கொடுத்துருக்காங்களா, 1 இருக்கிறப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y கொடுத்துருக்காங்களா. அப்போ அந்த ஒய்ங்கிற இடத்துல ஒய் 1ன்னு பிரதியிடணும். 2y அப்படின்னா 2 × y. அப்போ என்ன வரும், 2 × 1 2. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதா எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறதா எக்ஸ் அப்படிங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடணும். வந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நம்ம எதை பிரதியிட்டோம், ஒய்யை தானே பிரதியிட்டோம், அந்த 1 பின்னாடி எழுதிக்கணும். இதை மாற்றி எழுதிடக்கூடாது அவசரப்பட்டு. சரியா? நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கமா ஒய்யை கண்டுபிடிக்கமான்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாயிண்ட் எழுதணும். ஏன்னா நம்ம எழுதுகிறப்ப எக்ஸ், ஒய்ன்னு தானே எழுதுவோம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் எக்ஸ், அதை ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு அடுத்து ஒய் எழுதணும். இப்போ ஒய் வந்து 2 அப்படின்னு பிரதியிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 2 × 2 4 வரும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் எக்ஸ். அப்போ 4, 2ன்னு எழுதணும். இப்போ ஒய் வந்து 3 அப்படின்னா எக்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 2 × 3 அப்படிங்கிறப்ப என்னது, 2 × 3 6 வரும், 6. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தான் என்னது எக்ஸ், 6, 3ன்னு எழுதிக்கிடணும். இப்போ ஒய் வந்து 4ன்னு பிரதியிட்டோம்னா நமக்கு என்ன வரும், 2 × 4, 2 4 நம்ம பெருக்கணும்னா 8 வரும். அப்போ கண்டுபிடிச்சது தான் நம்ம என்னது எக்ஸ், அதனால் அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், 8, 4ன்னு எழுதிக்கிறோம். சரியா? இப்போ இதை வந்து எழுதிக்கலாமா, ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்கே கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. 2, 1, 4, 2, 6, 3, 8, 4 கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறை எழுதணும். இப்போ அம்புக்குறி படம் ஃபஸ்ட் எழுதுவோம். அம்புக்குறி படம்னா எக்ஸில் உள்ளதை எழுதிக்கோங்க, 2, 3, 4, 5. சரியா? ஒயில் உள்ளது என்னது, 1, 2, 3, 4. அதை எழுதிக்கணும். நம்ம முதல்ல கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கணும். எக்ஸ் ஒய் எழுதிக்கிட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோமா அதை பாருங்கள். இப்போ 2, 1. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது தானே எக்ஸு. அப்போ எக்ஸ் 2, ஒய் வந்து 1. சரியா? அடுத்து 4, 2. அப்போ வந்து எக்ஸ் என்னது 4, ஒய் வந்து 2. அம்புக்குறி படம். அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 3. ஆனால் நமக்கு என்னது எக்ஸ் எலமெண்ட் வந்து 2, 3, 4, 5 மட்டும்தான் இருக்குது. அதனால் அது நம்ம குறிக்க தேவையில்லை. இது 2 மட்டும் நம்ம குறித்தா போதுமானது. அடுத்து வரைபடம் வரையலாம். வரைபடம் பாருங்கள், இப்படி வரைஞ்சிக்கோங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நமக்கு வந்து என்னது 1லேருந்து ஒரு 8 வரைக்கும் நமக்கு எது வரைக்கும் இருந்தால் போதும், நமக்கு 1, 2, 3, 4, 5 அது வரைக்கும் இருந்தால் போதும். இதில் வந்து நமக்கு
அந்த ஒயில் நமக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த மாதிரிக்கு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி என்ன 2,1. அப்போ எக்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கிறதானே எக்ஸ் ஆக்சிஸில் 2வும் ஒய் ஆக்சிஸில் 1 அப்படின்னா இந்த இடத்துல வரும். அந்த இடத்துல ரவுண்ட் போட்டு புள்ளி எழுதிக்கணும் 2,1ன்னு. அப்புறம் எக்ஸ் ஆக்சிஸில் 4ன்னு சொல்கிறாங்க. அப்போ 4, ஒய் ஆக்சிஸில் என்னது 2. அப்போ வந்து இந்த இடத்துல வரும். அப்போ அதை குறிச்சிட்டு நான் 4,2. அடுத்து 6,3. 6 அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. எக்ஸ் வந்து நமக்கு 5 தானே, அதனால் அந்த 2 புள்ளியை மட்டும் குறிச்சா போதுமானது. அடுத்து வந்து பட்டியல் முறை எழுதணும். பட்டியல் முறை அப்படிங்கிறது என்னென்னா R= நமக்கு அந்த கண்டுபிடிச்சோம் இல்லையா 2 பாயிண்ட் 2,1 4,2. இதுதான் பட்டியல் முறையில் எழுதுறது. இதில் 4வதுலேயே 2வது கணக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸ், ஒய் அப்படிங்கிறது என்னவா, ஒய்ங்கிறது x+3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. XY ஆகியவை இயல் எண்கள் <10ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸும் ஒய்யுமே 10க்கு குறைவான இயல் எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எழுதிக்கலாமா, எக்ஸுங்கிற கணம் வந்து 1லேருந்து 9 வரைக்கும், ஒய்ங்கிற கணம்ங்கிறது என்னதான் 1லேருந்து 9 வரைக்கும். ஆனால் எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து 10 விட குறைவான இயல் எண்கள். இயல் எண்கள்னால் 1லேருந்து தான் ஆரம்பிக்கும், அதனால எழுதிக்கிட்டோம். சரியா, இப்போ நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் x+3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துக்கோங்க. ஒய் x+3 அப்படின்னு இருக்கு. சரியா, இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூவை பிரதியிடணும். எக்ஸ் தானே x+3 தானே கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த இடத்துல எது வருதோ அதை நம்ம பிரதியிடணும். அப்போ x 1லேருந்து 9 வரைக்கும் பிரதியிடலாமா. அப்போ x 1 இருக்கிறப்ப ஒய் வந்து எப்படி இருக்கும், y x+3ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல 1 போடுங்க, +3 அப்படின்னா என்னது 4ன்னு வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த புள்ளி எதுக்குரிய புள்ளினா ஒய்க்குரிய புள்ளி. ஏன்னா y x+3 இதை வந்து நல்லா பார்த்து கரெக்டாக எழுதணும். அப்போ வந்து நமக்கு எக்ஸ் வந்து 1 இருக்கிறப்ப தான் ஒய் 4 ஆகுது. அப்போ 1,4. ஏன்னா ஃபஸ்ட்டு எழுதுறது எக்ஸு, 2வது எழுதுறது தான் ஒய். சரியா, அடுத்து வந்து எக்ஸ் வந்து 2ன்னு நம்ம பிரதியிட்டோம்னா ஒய் வந்து என்னாகும், 2 + 3 அப்படின்னா 5 ஆயிரும். சரியா, அப்போது எக்ஸ் வந்து 2ஆக இருக்கிறப்போ ஒய் வந்து 5 ஆகுது. அதே மாதிரி 3யை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நம்ம 3 + 3 வந்து என்னாகும் 6ன்னு ஆகும். அப்போ 3,6 நம்ம கண்டுபிடிக்கிறதா ஒய் புள்ளி, அதனால் அதான் பின்னாடி எழுதணும். அடுத்து எக்ஸ் வந்து 4ஆக இருக்கிறப்போ ஒய் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 4 + 3ன்னா 7. அப்போ எக்ஸ் 4ஆக இருக்கிறப்போ ஒய் வந்து 7ஆக இருக்கும், 4,7. அடுத்து எக்ஸ் வந்து 5ஆக இருக்கிறப்போ ஒய் என்னவாக இருக்கும், 5 + 3 அப்படின்னா 8. எக்ஸ் வந்து 5 இருக்கிறப்போ ஒய் வந்து 8ஆக இருக்கும். அடுத்து வந்து எக்ஸ் 6ங்கிறத பிரதியிட்டோம்னா ஒய் வந்து என்ன ஆகும்னா 6 + 3 9. அப்போ 6,9. இப்போ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 10 விட குறைவான இயல் எண்கள் 7 வரும். அடுத்து 7 நம்ம வந்து ஏன் பிரதியிடலைன்னா 7 நம்ம பிரதியிட்டோம்னு வச்சுக்கோங்க, 7 + 3ங்கிறது 10 ஆயிரும். ஆனால் நமக்கு ஒய் வந்து என்னது 9க்குள்ளே தானே இருக்கணும். அதனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம என்ன எழுதிடலாம், ரிலேஷன் எழுதிடலாம். R= இந்த கண்டுபிடிச்சிக்கோ இல்லையா அந்த புள்ளிகள் எல்லாம் இதில் எழுதிடலாம். 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 எழுதிட்டோமா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அம்புக்குறி படம் வரையணும். அம்புக்குறி படம் வரைகிறதுக்கு எக்ஸ் ஒய் எழுதிக்கோங்க. சரியா, அந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. 1லேருந்து 9 வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுலேயும் 1லேருந்து 9 வரைக்கும். இப்போ ஒன்று நம்ம அம்புக்குறி படம் பண்ணலாம். 1,4 அப்படிங்கிறது எக்ஸ் தான் 1, ஒய்ங்கிறது 4. இதை நல்லா நீட்டாக அப்படி ஸ்கேல் வச்சு நல்லா கோடு போடுங்க. அடுத்து 2,5 2க்கும் 5. அடுத்து 3,6 4,7 5,8 6,9. சரியா, நம்ம 7 வந்து நம்ம என்ன இல்லை பிரதியிடலை. ஏன்னா பிரதியிட்டோம்னா நமக்கு 10ன்னு வந்துடும். நமக்கு வந்து <10ங்கிறதுனால இது வரைக்கும் போதும். அடுத்து வரைபடம் பாருங்கள். வரைபடம் இதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. 1லேருந்து நமக்கு 9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் 9, இங்கே ஒரு 9. நமக்கு ஆன்சர் எவ்வளோ வருதோ அதுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி வந்து 1,4 அப்படின்னு இருக்காங்க. அப்போது எக்ஸில் 1, சரியா, ஒயில் நமக்கு என்ன வரும் 4 வரும். அப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கீழே 1,4. அது அடுத்து நமக்கு என்னது 2,5. அப்போ எக்ஸில் 2 ஒயில் 5 இந்த இடம் வரும். அப்புறம் 3,6 எக்ஸில் 3 ஒயில் வந்து 6 இந்த இடம். அடுத்து 4,7 இந்த இடம். அப்புறம் 5,8 இந்த இடம். அப்புறம் 6,9 இந்த இடம். சரியா, இப்படி ஒரு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு அந்த இடத்துல இந்த புள்ளிகளை எழுதிக்கிடணும். இதுதான் நமக்கு வரைபடம். அடுத்து பட்டியல் முறை. பட்டியல் முறைங்கிறது நம்ம என்ன எழுதுகிறோம், R= போட்டு அந்த கிடைத்த புள்ளிகளை எல்லாம் இந்த கணத்துக்குள்ளே எழுதிடணும். 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 இப்படி எழுதுறதா என்னது பட்டியல் முறை. இது பார்த்திங்கன்னா 1.2ல் 5வது கணக்கு. இது பாருங்கள், ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள், எழுத்தர்கள், மேலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர்.
ஏ கமா சி கமா எம் கமா மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே. ஏனா எனது உதவியாளர்கள் அசிஸ்டண்ட்டு, சினா எழுத்தர்கள் கிளர்க்கு, மேலாளர்கள்னா மேனேஜர், இது வந்து இ, இது வந்து என்னது நிர்வாகிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இவங்களோட ஊதியங்கள் பார்த்தீங்கன்னா 10,000, 25,000, 50,000 மற்றும் 1,00,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். அந்த ஏங்கிறது என்னது நமக்கு உதவியாளர்கள் தானே. அப்போ A1லேருந்து A5 வரைக்கும் 5 நபர்கள் இருக்காங்க. C1, C2, C3, C4ங்கிறது எழுத்தர்கள், 4 எழுத்தர்கள் இருக்காங்க. M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள், 3 மேனேஜர் இருக்காங்க. மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் ஆர் ஒய், எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம் எனில், அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது என்னதான் ஊதியம்னு சொல்லிட்டாங்க, ஒய்ங்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்போ எக்ஸ் ஊதியம் அப்படின்னா ஒய்ங்கிறது என்னது, அந்த வேலை செய்பவர்களை குறிக்கிற கணம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஊதியம் எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. நமக்கு கணக்கு பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது, கணக்கை பார்த்து பயந்துடக்கூடாது. இது ரொம்ப மிகவும் எளிதான கணக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் என்பது ஒய் என்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸுங்கிறது என்னது ஊதியம், ஒய்ங்கிறது யார் பணியாளர்கள். சரியா? அப்போது எக்ஸுங்கிறது ஊதியம். எக்ஸ் கணத்தில் என்ன எழுதணும், ஊதியம் எழுதணும். எவ்வளவு சம்பளம் கொடுத்துருந்தாங்க, 10,000, 25,000, 50,000, 1,00,000 கொடுத்துருந்தாங்களா, அதை வந்து எக்ஸ் கணத்தில் எழுதிக்கிறோம். அடுத்து ஒய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க இல்லையா, யார் யார் உதவியாளர்கள் எத்தனை, A1லேருந்து A5 வரை கொடுத்துருந்தாங்க, அதை எழுதிக்கிறோம். A1, A2, A3, A4, A5 5 நபர்கள். அடுத்து சி கொடுத்துருந்தாங்களே கிளர்க்கு, எழுத்தர்கள் 4 பேர் கொடுத்துருந்தாங்களே, C1, C2, C3, C4ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து மேனேஜர் மேலாளர்கள் கொடுத்துருந்தாங்க இல்லையா, M1, M2, M3, இது நம்ம கணக்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா E1, E2ன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பணியாளர்கள், அதனால இதை ஒய் கணத்தில் எழுதிக்கிட்டோம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வரிசை ஜோடிகள் கணம் எழுத போகிறோம். சரியா? ரொம்ப ஈஸி தானே. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 10,000 வாங்குறவங்க எத்தனை பேர், A1லேருந்து A5 வரைக்கும் உள்ளவங்களுக்கு 10,000. அப்போ என்ன எழுதணும், 10,000, A1, 10,000, A2, 10,000, A3, 10,000, A4, 10,000, A5. ஏன்னா எக்ஸில் இருக்கிறது எனது ஊதியம், ஒயில் வந்து பணியாளர்கள். அப்போ இந்த அசிஸ்டண்ட்டுக்கு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, உதவியாளர்களுக்கு தான் 10,000 கொடுக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 10,000 வந்து A1லேருந்து A5 வரைக்கும் எழுதிக்கிறோம். சரியா? அடுத்து 25,000 ஊதியம் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எழுத்தர்களுக்கு கொடுக்காங்க, கிளர்க்கு. அப்போ C1. அப்போ 25,000 எத்தனை பேர் வாங்குறாங்க, 3 பேர் வாங்குறாங்க. C1, C2 4 பேர், C4 வரைக்கும். அப்போ 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, 25,000, C4. அடுத்து மேனேஜர் மேலாளர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர், M1, M2, M3ன்னு சொன்னாங்க, கணக்கில் கொடுத்துருக்காங்களே. அப்போ 50,000, M1, 50,000, M2, 50,000, M3. அடுத்து E1, E2 2 பேர் வந்து எவ்வளோ, 1,00,000 சம்பளம் வாங்குறாங்க. அப்போ 1,00,000, E1, 1,00,000, E2 அப்படின்னு எழுதுகிறோம். இதுதான் நமக்கு என்னது, வரிசை ஜோடிகளின் கணம். சரியா? அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, அம்புக்குறி படம் கேட்டிருந்தாங்க. அம்புக்குறி படம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸில் என்ன இருக்குது, நமக்கு சம்பளம் ஊதியம் இருந்ததா 10,000, 25,000, 50,000, 1,00,000 அதை எழுதிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. சரியா? போட்டுக்கோங்க. அடுத்து ஒயில் என்னது, பணியாளர்கள். பணியாளர்கள் ஏலேருந்து A1லேருந்து A5 வரைக்கும் இருக்காங்களா, அப்போ A1, A2, A3, A4, A5 எழுதிக்கணும். C1, C2, C3 அது 4 பேர் இருக்காங்களா, C4 வரைக்கும் எழுதிக்கணும். அடுத்து மேனேஜர் M1, M2, M3 3 பேர் இருக்காங்க, E1, E2 இருக்காங்க. சரியா? அப்போ இந்த 10,000 வாங்குறவங்க யார், A1லேருந்து A5 வரைக்கும், அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுக்கணும். அடுத்து வந்து என்னது, 25,000 வாங்குறவங்க யார், நமக்கு கிளர்க்கு எழுத்தர்கள். அவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர். அப்போ அவங்கள என்ன பண்ணணும், இந்த மாதிரி இணைத்து விடணும். அடுத்து வந்து 50,000 வாங்குறவங்க மேனேஜர் மேலாளர்கள், அவங்க 3 பேர். அப்போ 50,000லேருந்து 3 பேர் வாங்குறாங்க அப்படின்னு இப்படி இணைத்து காட்டணும். அடுத்து 1,00,000 வாங்குறவங்க எத்தனை பேர் அப்படின்னா 2 பேர். அவங்கள இப்படி அம்புக்குறி போட்டு இப்படி இணைத்து காட்டணும். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.